ஹலோ மக்களே, ஜானகி ரெகுராம் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சாருவோட கேஸை நடத்துறதுக்காண்டி புதுசாக முத்துசெல்வன் ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை நியமிக்கிறாங்க. முத்துசெல்வனும் இருந்து நம்ம எல்லாத்தையும் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு சீனு ரெகுராமோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்படி அந்த இடத்துல உள்ளவங்க எல்லாரையும் சேர்த்தா மாதிரி விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த பிரேஸ்லெட் யாரோடது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு சீனுவோட கையிலே போட்டு பார்க்குறாங்க. சீனுவுக்கு கைக்கு கரெக்டாக இருக்குது. இதை பார்த்த உடனே முத்துசெல்வனும் என்ன உனக்கு கரெக்டாக இருக்குன்னு கேட்கும்போது மாயாவும் அந்த இடத்துல என்ன சார் சொல்கிறீங்க, இந்த பிரேஸ்லெட் சைஸை வச்சு எப்படி நம்ம இதை கணிக்க முடியும், கண்டிப்பாக இந்த சீனுக்கு மேலே எந்த தப்புமே இல்லை, நான் உங்களுக்கு தான் நிறைய ரிப்போர்ட் தந்திருக்கேன்ல அதெல்லாம் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் முத்துசெல்வன் புவனேஸ்வரியோட வீட்டுக்கே வராங்க. அந்த இடத்துல வந்து அந்த பிரேஸ்லெட்டோட புவனேஸ்வரி பசுபதி எல்லாரையும் சேர்ந்த மாதிரி கையும் களமாக பிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். கடைசி நேரத்தில் புவனேஸ்வரியை கைது பண்ணிட்டாங்க. அதே சமயத்தில் ரெகுராம் சீனுக்கு மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கப்படுதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையே அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முத்துசெல்வனும் சாருவோட கொலை வழக்கில் ஃபர்ஸ்ட் நம்ம ரெகுராம் சீனுவை தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டு அறிகிறாங்க. அதே சமயத்தில் ரெகுராம் சீனுவை அவங்களோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வீட்டிலேருந்து விசாரணையை ஆரம்பிப்போம், அப்போ நமக்கு நிறைய தடயங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு முத்துசெல்வனும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு ஆளையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கட்டத்தில் நம்ம ஜானகி கிட்ட கேட்கும்போது கடைசியாக எப்போ நீங்கள் சாருவை பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஜானகியும் சீனுக்கு இந்த மேரேஜில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, சாரு தான் ஏதோ கம்பல் பண்ணி இந்த மாதிரி செய்துட்டா, அதனால தான் சாருவுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காண்டி அந்த இடத்துல போனேன். ஆனால் சாரு அவளோட முடிவில் ரொம்பவே உறுதியாக இருந்தா. சீனு சுய நினைவில் இல்லாத போதே உன்னை ஏற்றுக்கல, அதுக்கப்புறமா எப்படி உன்கிட்ட நல்லபடியாக வாழுவான்னு சொல்லிட்டு அவனை நம்பி மேரேஜ் பண்ணிக்கலான்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சாரு கிட்ட கேட்டேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ஜானகி சொல்லிடுறாங்க. பத்மாவும் அந்த இடத்துல என்னோட பையன் சீனுக்கு மேலே எந்த தப்புமே இருக்காது, அவன் நிரபராதி, கண்டிப்பாக சாரோட நிலைமைக்கு இவன் காரணம் கிடையாது, அவனை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அதிகாரிகிட்ட சொல்லும்போது அவங்களும் அதுக்கான வேலைகளை தானே நாங்கள் பார்த்துட்ருக்கோம், யாருக்கு மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உறுதியாக தெரிய வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே பத்மாவும் நம்ம மாயாக்கிட்ட வந்து மாயா இப்போ பார்த்தியா சீனுவை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கேன்னு, எல்லாத்துக்கும் காரணமும் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஜானகியும் பத்மா கிட்ட என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அதான் மாயா எப்படி இருந்தாலும் சீனுவை வெளியில கொண்டு வந்துடும் சொல்லிட்டு இந்த கேஸுக்காக எவ்வளவு போராடிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு தானே இருக்கீங்க, இதெல்லாம் பார்த்த அப்புறமா உங்களுக்கு இப்படி பேசுறதுக்கு எப்படி மனசு வந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மணியும் பத்மா கிட்ட எந்த இடத்துல எப்படி பேசணும்னு உனக்கு கொஞ்சமும் தெரியாதா, அதான் இந்த விசாரணை எல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, அது முடிஞ்ச அப்புறம் எல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ரெகுராம் சீனுவை கூட்டிகிட்டு வந்த உடனே அதை பார்த்த ஜானகி அப்படியே கதறி ஆட ஆரம்பிக்கிறாங்க. ரெகுராம இப்படி ஒரு நிலைமையில நான் பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பாட்டி ரெகுராம் கிட்ட வந்து ரெகு நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சோதனை வருதுன்னு புரியவே மாட்டேங்குது, இப்படி ஒரு நிலைமையில இருக்கே ரகு, எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருந்த நீ இப்படி ஆயிட்டியே அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த முத்துசெல்வனும் சரி விசாரணை ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரெகுராம் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ரெகுராமும் சாருவுக்கு நான் எப்படியாவது நல்லபடியாக மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் யோசித்தேன், அதுக்கு மேலே எந்த தப்புமே நான் பண்ணலை, இந்த இடத்துல சாரு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, சாருவுக்கும் சீனுவுக்கு தான் மேரேஜ் ஆகுற மாதிரி ஒரு தீர்ப்பு இருந்துச்சு, அப்படிப்பட்ட இடத்துல எதுக்கு அவ இப்படி தேவையில்லாமல் முடிவு எடுக்க போறா. அதே சமயத்தில் முத்துசெல்வனும் சீனு கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சுட்டு அடுத்து அந்த பிரேஸ்லெட்டை எடுத்துட்டு வராங்க. சரி இந்த பிரேஸ்லெட்டு சாரோட கையில் இருந்துன்னு சொல்கிறாங்க. இந்த பிரேஸ்லெட் யாருக்கு கையில் சேருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போன்னு எல்லாருக்கு கையிலையும் போடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சிவராமன் கையில் போடுறாங்க, எதுவுமே சேர்ந்த மாதிரி இல்லை. இப்படி ஒவ்வொரு ஆளுக்கு கையில் முத்துசெல்வன் பிரேஸ்லெட்டை போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக சீனு கையில் போடும்போது கரெக்டாக சேருது. இதை பார்த்துட்டு இருந்த மாயா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சார் நீங்கள் செய்கிறீங்க, இப்படி பிரேஸ்லெட்டு சேருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க குற்றவாளி ஆக முடியுமா, இதெல்லாம் தப்பு சார், ஏற்கனவே நான் உங்களுக்கு நிறைய ரிப்போர்ட் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணியாச்சு, அதில் உள்ள ஆதாரங்கள் எல்லாத்தையுமே பார்த்து பாருங்க, இது தேவையில்லாமல் இப்படி ஒரு வேலை செய்யாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் அந்த அதிகாரிகிட்ட சொல்லும்போது முத்துசெல்வன் அந்த இடத்துல கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, எங்களோட விசாரணையை நல்லபடியாக நடத்த விடுங்க, நான் எப்போவுமே என்னோட கீழே கைதிகளாக இருக்கவங்கள தான் விசாரிப்பேன், அதுக்கப்புறமா தான் வெளியில் உள்ளவங்கள விசாரிக்க ஆரம்பிப்பேன், அதனால் அதை பற்றி என்கிட்ட சொல்லாதுங்கன்னு மாயா கிட்ட சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம சீனுவுக்கு இப்படி பிரேஸ்லெட் சேர்ந்த உடனே
பத்மாவும் அந்த இடத்துல அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. சீனுவுக்கு எப்படி இந்த பிரேஸ்லெட் சேரும்? என்ன பண்றது? எல்லாமே அவனுக்கு ஆப்போசிட்டா இருக்கே அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்க. நம்ம ஜானகியும் என்ன சார் அவன் மேல எந்த தப்புமே இல்ல. சீனு ரொம்பவே நல்லவன். அதனால அவன விட்டுருங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. முத்துசெல்வனும் உங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருக்குமே யாருக்கு மேலயாவது டவுட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது மாயாவும் அந்த இடத்துல ஆமா இதுக்கெல்லாம் காரணம் புவனேஸ்வரியா தான் இருக்கும்னு எங்களுக்கு ரொம்ப நாளா சந்தேகம். அவங்கள விசாரிச்சாலே நமக்கு ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே முத்துசெல்வனும் சரி அவங்க வீட்டுல போய் விசாரணையை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, லிங்கமும் புவனேஸ்வரி கிட்ட சாருவோட கேஸ்ல புதுசா ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர நியமிச்சிருக்காங்களாம். முத்துச்செல்வன் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதே சமயத்துல பசுபதிய புவனேஸ்வரி கிட்ட வந்து நான் எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்தேம்மா. அவன் எடுக்கக்கூடிய கேஸ் எல்லாமே ஜெயிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் வந்து ரொம்பவே நேர்மையானவன். யாருக்கு மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருவானா அப்படிங்கிற மாரி முத்துச்செல்வன பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. புவனேஸ்வரியும் எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம மாட்டவே கூடாதுன்னா, கண்டிப்பா எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல இந்த ரேகுராம் சீனு மட்டும் வெளியிலே வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு பிளானை போட்டுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம முத்துச்செல்வனும் புவனேஸ்வரோட வீட்டுக்கு முன்னாடியே ஜீப்பை கொண்டு இறக்குறாங்க. நம்ம புவனேஸ்வரி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. யாரா இருக்கும்னு வெளியில பார்த்தா முத்துச்செல்வனே வராங்க. அப்படியே அந்த இடத்துல வந்து புவனேஸ்வரி கிட்ட சாருவோட நிலைமையில உங்கள்கிட்ட விசாரணை பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லும்போது புவனேஸ்வரியும் எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் வீட்டில் வந்து விசாரணை ஆரம்பிக்கன்னு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது இல்லை இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட பேர் எல்லாத்தையுமே நான் விசாரிக்க தான் போகிறேன். அந்த ரெகுராம் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் பல வருஷமாக ஆகாதாமே அப்படின்னு கேட்கும்போது புவனேஸ்வரி நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான். ஆனால் அதுக்காக இந்த சின்ன பொண்ணு சாருவுக்கு இப்படி ஒரு நிலைமையை நான் உண்டு பண்ணுவேனா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. முத்துச்செல்வன் ரெகுராமோட வீட்டில் கேட்கும்போது எல்லாருமே உங்கள் பேரை தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் தான் அந்த குடும்பத்துக்கு எதிராக எப்போவும் ஏதாவது ஒரு சதி வேலை பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் இந்த இடத்துல நான் விசாரணையை ஆரம்பிக்க தான் போகிறேன். நீங்கள் இதுக்கு மட்டும் கோஆப்ரேட் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் வேற மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும்னு சொல்லிட்டு முத்துச்செல்வன் அந்த இடத்துல சொல்லும்போது பசுபதியும் சரிம்மா அவங்க விசாரணையை நடத்திட்டு எப்படி இருந்தாலும் தப்பு பண்ணாதானே நம்ம பயப்பட வேண்டியது வரும்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல முத்துச்செல்வனும் பிரேஸ்லெட்டை காட்டுறாங்க. இதை பார்த்த உடனே புவனேஸ்வரி பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்த பிரேஸ்லெட்டை இப்போ எதுக்கு எடுத்துட்டு வந்தாங்க? அப்போ உண்மை எல்லாமே தெரிய வந்துடுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. பிரேஸ்லெட்டை எடுத்து நம்ம பசுபதி கையில் போட்டு பார்க்குறாங்க. ஆனால் அது சேர்ந்த மாதிரி இல்லை. அந்த இடத்துல புவனேஸ்வரி சந்தோஷம் ஆகுறாங்க. நல்லபடியாக நம்ம நினச்ச மாதிரி நடந்துச்சு. கண்டிப்பாக இந்த பிரேஸ்லெட் சேராதுன்னு தெரியும்னு. அதுக்கப்புறம் நம்ம முத்துச்செல்வனும் வீட்டில் வேற யாராவது இருக்காங்களான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுறாங்க. கார்த்தி பற்றின எந்த விஷயம் புவனேஸ்வரி பசுபதி சொன்ன மாதிரி இல்லை. முத்துச்செல்வனும் ஏற்கனவே இந்த வீட்டில் உள்ள பையன் மேலே பயங்கர கேஸ் எல்லாம் ஃபைல் ஆயிருக்கு. அந்த கார்த்தி எங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை கொஞ்சம் கூட புவனேஸ்வரி எதிர்பார்க்கவே இல்லை. அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தேவையில்லாமல் உங்கள் விசாரணை அவன் மேலே எடுக்காதுங்கன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி அந்த இடத்துல தடுத்து நிறுத்துறாங்க. என்னதான் இருந்தாலும் கடைசி நேரத்தில் புவனேஸ்வரிக்கு மேலே தான் எல்லா தப்பும் இருக்குன்னு தெரிய வருது. புவனேஸ்வரி அந்த இடத்துல இருந்து கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்கன்னே சொல்லலாம். ஒரு வழியா ரெகுராம் சீனுவை நம்ம மாயா அந்த இடத்துல இருந்து காப்பாத்திட்டாங்கன்னு சொல்லலாம்.